இயேசு நம்மோடு. கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளும் இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்மோடு நிகழ்ச்சியை நீங்கள் அநேகர் பார்த்து வருகிறீர்கள். திங்கட்கிழமையிலும் புதன்கிழமையிலும் காலை 7 மணிக்கு இந்த இயேசு நம்மோடு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. பார்க்காதவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் தேவ வார்த்தையை கேட்டு தங்கள் வாழ்விலே பரலோக நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவன் வழிவகுப்பாராக. இந்த நாளும் வேத தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 42ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன யாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விடான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு அருமையான வசனத்தை நீங்கள் கேட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் சொன்ன வார்த்தைகள் இது. என்ன சொல்லுகிறார்? உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் முதலாவது விழித்திருங்கள். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய வருகை சமீபம், ஆண்டவருடைய வருகை, ஆண்டவர் வாசலடியே வந்து விட்டார் என்ற உணர்வை இழந்து போனார்கள். இந்த நாட்களில் மனிதனுடைய பேச்சுக்கள், மனிதனுடைய செயல்களை பார்க்கிற போது ஆண்டவர் வரார் என்ற ஒரு நிலையிலே தேவ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை கவனித்து பார்க்க முடிகிறது. இந்த நாட்களில் ஒரு ஆயத்தம் இல்லை, அது மட்டுமல்ல ஒரு விழித்திருக்கிற அனுபவம் இல்லை, ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இல்லை, ஒரு தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை பார்க்க முடியவில்லை. இந்த நாட்களில் எப்படி சபைகள் மாறிவிட்டது என்றால், ஒரு சடங்கு போல, சம்பிரதாயம் போல, ஒரு மதம் சார்ந்து வாழுகிற வாழ்க்கையை போல அநேகருடைய வாழ்க்கை மாறி போயிருக்கிறது. அருமையான தேவபிள்ளையே, நானும் நீங்களும் அப்படி இருக்க வேண்டாம் என்று தேவன் எச்சரிக்கிறார். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள், தேவன் வரப்போகிறார், நாங்கள் அதற்கு ஆயத்தப்பட்டு அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிறவர்களாய், விழித்திருக்கிற கன்னிகையாய் நம்முடைய வாழ்வு இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் நினையாத நாளிகையிலே அவர் வருவாராம். நினையாத நாளிகையிலே நாம் வருகிற போது என்ன நடக்கிறது? நாங்கள் ஆயத்தம் இல்லாதவர்களாய், தூங்கி கொண்டு இருக்கிறவர்களாய் இருக்கிற போது நாம் கைவிடப்பட்டு விடுவோம். இந்த நாட்களில் அநேகர் நித்தியத்தை குறித்த, பரலோகத்தை குறித்த, வாழ்க்கையை குறித்த ஏக்கமில்லை, பூமிக்குரியதை குறித்த ஏக்கத்தினால் நிறைந்திருக்கிறார்கள். உலகம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துவிட்டால் அவன் ராஜ்யத்தை இழந்து போகிறான். உலகம் ஒரு மனிதனை நிரப்புமானால் அவன் தேவனுடைய வழிகளை அறியாதவனாய் மாறிவிடுகிறான். அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளில் அந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு தேவன் பேசுகிறார். நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? பாருங்கள், நோவா பேழையை கட்டி முடித்த பின்பு அவன் போக்கும் வரத்துமாக இருந்தான். அவன் ஆண்டவர் சொன்ன காரியம் நான் செய்து முடித்து விட்டேன், ஆண்டவர் வரப்போகிறாரா, பூமியின் அழிவு வரப்போகிறதா என்று போக்கும் வரத்து வாழ்ந்தான். அப்பொழுதுதான் ஆண்டவர் வந்தார். வந்து சொன்னார், நோவா நீ ஆயத்தமா இருக்கிறாயா? பேழைக்குள்ளே நீயும் உன் குடும்பமும் பிரவேசியுங்கள் சொல்லி கதவை பூட்டினார். இன்னைக்கு சபையும் அந்த நிலையிலே இருக்கிறது என்று நான் ஆவிக்குள்ளே உணர்ந்து உங்களோடு பேசுகிறேன். ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டி சபையை எடுக்க வருகிறார். இந்த நாட்கள்ல இனி காலம் இருக்கிறது, இன்னும் நாட்கள் இருக்கிறது, எங்களுக்கு இன்னும் அநேக ஆண்டுகள் இருக்கிறது என்று நினையாதிருப்பீர்களாக. ஆண்டவர் வாசல் அருகே நிற்கிறார். எனி மினிட் அப்பா உள்ளே பிரவேசித்து விடுவார். ஆண்டவர் வந்துவிட்டால் எல்லாம் மாறிவிடும். அருமையான தேவபிள்ளையே, அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தமா இருக்கிறியா? என்னத்தை செய்தாலும் ஒரு ஆயத்தம். ஆண்டவர் வரப்போகிறார். என் அப்பாவை நான் முகமுகமாய் தரிசிக்க போகிறேன், அவருடைய மகிமையிலே நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த அறிவில்லாமல் இருப்பீர்களானால் அன்றோ பரிதாபம், கைவிடப்பட்டு விடுவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே இயேசு வருவார். நீ அறியாத வேளையிலே அப்பன் இயேசு வருவார். நீ என்ன செய்வாய்? ஆயத்தம் இல்லாதவர்கள் மணவாளன் வருகிற போது அங்கே பிரவேசிக்கிறது இல்லை. மணவாளன் வருகிற போது ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். அதனாலதான்
இந்த நாட்களில் ஆயத்தப்படுங்கள், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துங்கள். இன்றைக்கு பிசாசு கடைசி காலம் என்று அறிந்து எவரை வஞ்சிக்கலாம் என்று கங்கணம் கட்டி அவர்கள் மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறது. வேதத்தை கையிலே வைத்திருக்கிறோம், ஆனால் வேத வெளிச்சம் இல்லை. வார்த்தையிலே வாழ்வதற்கு மனம் இல்லை. உலகத்தின் பிரகாரமாக இழுப்புண்டு சிக்கொண்டு போகிறோம். உலகத்து மனுஷனுக்கும் தேவனுடைய பிள்ளைக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கிற போது எந்த வித்தியாசத்தையும் பார்க்க முடியவில்லை. அவர்களும் ஒரு முறைமையிலே ஆராதிக்கிறார்கள், அவர்களும் முறைமையிலே ஒரு தேவாலயத்துக்கோ ஒரு கோயிலுக்கோ போகிறார்கள். நாங்களும் அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், ஆவிக்குரிய மேன்மையை பெற்றவர்கள், அப்பா பிதாவின் அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை பெற்ற தேவ பிள்ளை. ஆவியை அவித்து போடாதபடி தேவ பாதத்தில் காத்திரு. அப்பா சீக்கிரமாய் வருகிறார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமா இயேசு நம்மோடு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறேன். இந்த நாட்களில் ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இந்த கடைசி காலத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே வந்து அவர்கள் வாழ்வில் மகிமையை மேன்மையை காணத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. துன்மார்க்கத்தில் மரித்து போறது நமக்கு பிரியமில்லை என்று சொன்னீங்க. துன்மார்க்கன் ஆண்டவரை தன் துன்மார்க்கத்திலிருந்து அவன் வழி விலகத்தக்கதாய் அவனுக்கு செம்மையான வழியை காண்பிக்கிற போது அவன் அதிலிருந்து விலகினால் அவன் ஆண்டவரே அவன் அந்த பாவத்தில் விடுவிக்கப்படுவான். அந்த இரத்த பலிக்கு உண்மையும் விடுவிப்பேன் சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தாவே, இந்த நாட்களில் தேவ வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாய் மாறட்டும், பாதைக்கு வெளிச்சமாய் மாறட்டும். மனுஷனுடைய ஞானம், மனுஷனுடைய அறிவல்லப்பா, உடைய வார்த்தையே இதில் நிற்கும். இந்த நாட்களில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள தேவனுடைய வெளிச்சம் உண்டாகட்டும். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் வைத்து மன்றாடி செபிக்கிறேன். பரலோக நன்மைகள் வெளிப்படுவதாக. இந்த நாட்களில் ஆண்டவரே ஒரு பிள்ளை வந்த நித்தியத்தை இழந்து போகாதபடி, பரலோக மேன்மைகளை ஆண்டவரை இழந்து போகாதபடி தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடி செபிக்கிறேன். பூமிக்குரியது அல்ல, பரத்துக்குரியதை நாடி தேடுகிற அந்த மேன்மைகள் வெளிப்படட்டும். பரலோக தேவனுக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்வின் மேன்மைகள் வெளிப்படட்டும். இதனால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மன்றாடி செபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய கரம் வந்து அமரட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, மேன்மை உண்டாகட்டும். பரலோக தேவனை குறித்து ஏக்கத்தினால் நிரப்பப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தர் வருமளவும் நாம் அவருக்குள்ளே நிலைத்திருப்போம். அவர் வருகிற போது அவர் மகிமையிலே பிரவேசிப்போம்.